திருவாக்கும் செய்கருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்பவர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம ஆலய தீபம் சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, எண்கணிதத்திலிருந்து ஜோதிடம் ரீதியாக மக்கள் இன்றைக்கி பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும். எல்லாருக்கும் இன்றைக்கி தேவையானது ஒன்றே ஒன்று தான், காசு, பணம், துட்டு. இந்த பணம் இருந்துச்சுன்னா பொருளாதார வகையில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. அதாவது பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுமா, இன்றைக்கி காசு பணம் வேணும், நம்மளுக்கு கார் வேணுமா, லக்ஸரியான லைஃப் வேணுமா, சொசைட்டியில் நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னும் போது இன்றைக்கி பொருளாதாரம் நம்மளுக்கு வேண்டும். அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவிலுமே பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்ற விஷயங்களை நிறைய பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இன்னொரு விஷயம், ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம 4 பேருக்கு கொடுக்கும்போது அது பன்மடங்காக நம்மளுக்கு பெருகி திரும்ப வரும். நம்ம நல்லதை விதைச்சா நல்லது கிடைக்கும். அந்த வகையில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு முதல்ல பெயர் வைக்கணும் அப்படின்ற ஒரு பெயர் சூட்டு விழா அப்படின்றது ஒன்று பண்ணுவோம். அந்த பெயர் வைக்கிற பெயர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய நியூமராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி பெயர் வைக்கிறாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் அவருக்கே அந்த ஏஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நியூமராலஜி படி தான் வச்சிருக்கு. அப்படின்னும் போது அந்த ஏஆர் அப்படின்ற அந்த 2 இனிஷியல் அவருக்கு வேலை செய்யும். ஏன்றது 1, ஆறுன்றது 2, 12 அப்படின்றது அவர் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உச்சத்தை கொண்டு போய் சேர்த்தது. அப்படின்னும் போது இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குழந்தைக்கு அழகான பெயர் வைக்கணும், யாருக்குமே இல்லாத பெயர் வைக்கணும், இந்த ஏரியா இது வரைக்கும் இந்த பெயர் வச்சிருக்கக்கூடாது, இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர நியூமராலஜியும் பார்க்குறாங்க. ஆனால் அதில் ப்ரோனாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுடுறாங்க. நியூமராலஜி தெரிஞ்சவங்க எல்லாருமே ப்ரோனாலஜி தெரிஞ்சவங்களா அப்படின்றத ஒன்று பார்க்கணும். ப்ரோனாலஜினா என்ன சார்? ப்ரோனாலஜி அதாவது ஒரு பெயர் வைக்கிறீங்க சார். இப்போ இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மகாத்மா காந்தி, பாரதி, இப்படியெல்லாம் பேர் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேர், சாந்தி, வினோத், வினோதினி, ரஞ்சிதம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய, ரவீனா, இந்த மாதிரி எல்லாம் பேர் வருது இல்லைங்களா. இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். இப்போ பெயர் வைக்கிறது நியூமராலஜி படி எப்பவுமே முதல் 2 லெட்டரையும் பார்ப்போம், டோட்டல் எவ்வளோ வருதுன்றது பார்ப்போம், ஒவ்வொருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் டைமுக்கு பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த் டைமே இல்லை சார் எனக்கு எப்படி பேர் நல்லதாக கெட்டதான்னும் போது ப்ரோனாலஜியில் பேரை பார்த்து நல்ல பேராக வச்சு கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த பெயர் அதிர்ஷ்டமுள்ள பெயராக, அது அதிர்ஷ்ட பேருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிர்ஷ்டமுள்ளதாக அமைந்து அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படிக்க வேண்டிய காலகட்டத்தில் நல்லா படித்து நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக வர்றது, நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு படிப்பு கிடைக்கிறது, அதே போல் அதுக்கப்புறம் வேலை நல்ல ஒரு சிறந்த பதவி கிடைக்கிறது, அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி அவர்களுக்கு நாளைக்கு குழந்தைன்றது ஆண் வாரிசு, 2 பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாமே ஆண், பெண், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா கிடைக்கணும். நல்ல சொசைட்டியில் காரு, வீடு, இந்த மாதிரி லக்ஸரியான லைஃப் லீட் பண்ணணும் போது அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே அவர்களுடைய பெயர் நல்ல ஒரு பெயராக வச்சுட்டு போது நெகட்டிவான பெயர் இல்லாமல் ஒரு பெயர் ஒருத்தருக்கு தீங்கு செய்யாத பெயராக வச்சு அந்த கொண்டு போகும்போது அவர்கள் நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வாழ்க்கையில் லீட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஆரம்பத்திலே நம்ம நியூமராலஜி படி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ப்ரோனாலஜி அப்படின்ற விஷயத்தில் இப்போ இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நேருஜி எடுத்துக்கோங்களேன். இப்போ அவர் நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணாரா அப்படின்னும் போது இன்றைக்கி நேரு மாமா அப்படின்னு சொல்கிறது ஆகட்டும், அதே போல் இந்திய அளவில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெயர். ஆனால் அவர் அவருடைய மனைவி கூட நல்லாவே வாழ முடியல, காச நோயால் அவங்க மனைவி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களும் பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் கூட வாழ வேண்டிய காலகட்டத்தில் வாழ முடியல. இந்த மாதிரி ஒரு சூழல். அப்படி பார்க்கும்போது இந்த பெயர்களில் பார்த்திங்கன்னா ப்ரோனாலஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம். அதை எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நியூமராலஜிஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் தீயில முடியுது, விஜயபாரதி அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நியூமராலஜி மட்டும் பார்த்துட்டு நான் நம்பர் எல்லாமே கரெக்டு, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நல்லா கொடுத்துட்டாரு, அடுத்து டோட்டல் எல்லாமே பண்ணும்போது நல்ல ஒரு எண் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ப்ரோனாலஜின்றது அவருக்கு தெரியலையா, இல்லை பார்க்க மறந்துட்டாரா அப்படின்ற விஷயம். அப்போ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய குழந்தைகளோட பேர் வைக்கும்போது நியூமராலஜி படி பேர் வைக்கிறது ப்ளஸ் அதில் ப்ரோனாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமே, ஒரு 4 பேர், அதாவது இந்திரா காந்தி, மகாத்மா காந்தி, ராஜீவ் காந்தி, பாரதி, இதெல்லாம் பாரதியார் பாரதின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர்களுடைய லைஃப் எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பேரில் தீ அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்போ
இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அப்படின்னும் போது அந்த தீ, இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா சுடப்பட்டு நிறைய 47 புல்லட் நம்ம நிறைய சுடப்பட்டு எழுதுவாங்க. அந்த ஃபயர், நெருப்பு அப்படின்றது வந்து அது சம்மந்தப்பட்டு தான் இருப்பாங்க. அதே போல் ராஜீவ் காந்தி அவர் வந்து பாம் பிளாஸ்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா நெருப்பு. மகாத்மா காந்தி அவரும் தீ, ஃபயர், குண்டடிப்பட்டு தான் இருப்பார். அதே போல் பாரதியார் வந்து பாரதின்னு சொல்லுவாங்க. அவருக்கும் வந்து நல்ல மரணம் கிடையாது, ஒரு யானை வந்து மிதித்து இறந்து போயிடுவார். ஸோ அப்போது இது வந்து அதே போல் பாருங்கள், பேர் வந்து டயானான்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்காங்க. டயானா அப்படின்றது வந்து உலக அளவில் ஃபேமஸான ஒரு இளவரசி, இங்கிலாந்து இளவரசி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயானான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டைனா என்னங்க, டெத்து அப்படின்னும் போது மோசமான ஒரு கார் விபத்தில் அவங்க இறக்குறாங்க. அப்போ பெயர்கள் வேலை செய்யுமானா வேலை செய்யும், சரிங்களா? ஒரு வினோத், ஒரு வினோதினி அப்படின்னு நல்லா பேர் வச்சுருக்காங்கன்னா வினோத்தில் பார்த்தீங்கன்னா நோ, NO, நோ அப்படின்றது வரும். வினோதினி, NO, நோ. அப்போது இவர்களுக்கு வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து இவர்களே தடை செய்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறாங்க, இல்லை உணவு பரிமாறுறாங்கன்னா போதுன்றது வந்து நோ அப்படின்னு தடைப்படுத்துவோம். அந்த மாதிரி இவர்களுக்கு வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வந்து இவர்களே வந்து அதுக்கு தடைகளாக அமைவாங்க. யாரா எனக்கு பகை அப்படின்னு பார்த்தா நானே எனக்கு பகை. அவங்கள பேரெல்லாம் பாருங்கள், யார் யாரெல்லாம் வினோதினின்னு பேர் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அதாவது சொல்லுவாங்களே, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ட்டு. அப்போ யார் எனக்கு பகை இல்லை, எனக்கு வந்த வாய்ப்பை நானே தாங்க விட்டுட்டேன், அதை போயிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும், பின்னால் வருத்தப்படக்கூடியவங்க. அப்போ வந்து ஒவ்வொரு பேருமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரான்ற எழுத்தில் பேர் எடுத்துக்கோங்களேன். யார் யாருக்கெல்லாம் ரான்னு பேர் வச்சுருக்கு பாருங்களேன். அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ், இப்போ இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கிறவரு விட்டுருங்க, அது உங்களுக்கே தெரியும், ரான்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. அவருக்கும் வந்து உண்டு லவ் மேரேஜ், அவருக்கும் வந்து திருமண வாழ்க்கையில் இடர்பாடுகள். இப்போ வேறு பேர்களை எடுத்துக்கலாமே, ரவீனா அப்படி நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ரவீனா ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் ரஞ்சித்து, இந்த மாதிரி வந்து ரான் ஒரு யார் யாருக்கெல்லாம் பேர் ஸ்டார்ட் ஆகுதோ அவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சித்திரை நட்சத்திரம் சம்மந்தப்படும். நார்மலாக சார் இல்லை சார் எனக்கு வேறு ஏதோ ஒரு நட்சத்திரம், ஆனால் இங்கே ரான்ற எழுத்துக்கு அந்த எழுத்துக்கான ஒரு நட்சத்திரம் வந்து வேலை செய்யும். அப்போது சித்திரை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது கன்னிராசியில் பாதியும் துலா ராசியில் பாதியும் வரும். அப்போ இவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், 2 கல்யாணம், திருமணமாகி பிரிஞ்சு சொல்கிறது, அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு வந்துடும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சுகரு, கிட்னி, யூரினரி ப்ராப்ளம். அப்போ ஒரு பேர் வந்து இதெல்லாம் கொடுக்குதா சார்னா கொடுக்குது. அதே போல் இன்னொரு சில பேரெல்லாம் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர், அதாவது பேக் போன் எல்லாமே பாதிக்கப்படுது. அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அந்த மாதிரியான அமைப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், பெயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் தான் ஒரு பெயரை நிர்ணயிக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பாலசுப்ரமணி அப்படின்னு வைக்கிறாங்கன்னா, இல்லை சுப்பிரமணி, மணிகண்டன் இதெல்லாம் வைக்கிறாங்க, ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், செவ்வாயும் சனி வந்து சேர்க்கையாக இருக்கும், அல்லது செவ்வாய் சனி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. நார்மலாக நீங்கள் பேர் வந்து நியூமராலஜிஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே வச்சாலும் சரி, ஒரு பெயரை அந்த ஜாதகம் தனக்கான பெயரை தானே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குது, அவ்வளோதான் விஷயம். சார் எனக்கு சொல்லுவாங்க ஒரு சில, பரவாயில்ல ஜாதகப்படி நட்சத்திரம் பார்த்து தான் பேர், ராசி பார்த்து தான் பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, இயற்கையாக அமைஞ்சிச்சு அப்படின்வாங்க. அப்போ நட்சத்திர ராசிப்படி தான் அந்த பேர் வந்து இயற்கையாகவே அவர்களுக்கு அமையும். ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் பேர் வந்து இவர்களுக்கு இயற்கையாக அமையும். அதை வந்து நம்ம பார்த்து ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்கள், புதன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து இவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை வந்து நியூமராலஜி, புரோனாலஜி இதெல்லாம் பார்த்து சரியான முறையில் வைக்கும்போது அந்த பேர் முழுசாக வேலை செய்யும். அப்போ அவர் வந்து ஒரு பேர் வந்து விஜயபாரதி அப்படின்னு வச்சு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அந்த பெயர் 100% இவர்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுக்கும். அப்போ நியூமராலஜி படி எல்லாமே டோட்டல் கரெக்டாக தானே வச்சாங்க, ஆனால் புரோனாலஜியில் தப்பு அப்படின்னும் போது அந்த பெயர் வந்து இவர்களுக்கு சரியான பலனை கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து நீங்கள் நியூமராலஜி படி பேர் வைக்கும்போது அந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து நல்ல படிப்பு, அறிவுத்திறனோட நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அந்த குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் குழந்தை அந்த ஒரு 2 வயசு 3 வயசுலேயே அந்த குழந்தைங்க கேட்குற கேள்வியை உங்களால் பதில் சொல்ல முடியாது கேள்விக்கு. ஸோ அப்படின்னும் போது சிறப்பான பெயர் வளர்த்து வச்சு சிறப்பான வாழ்க்கை வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.